குழந்தைங்க கோத்ரூ பண்ணுற ரெக்கரண்டாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஃபிசிக்கல் அபியூஸோ செக்ஷுவல் அபியூஸோ நெக்லெக்ஷனோ இல்லாட்டி டிப்ரெஷனோ புல்லிஸோ எது வேணாலும் இருக்கலாம். அது எப்போ குழந்தைங்களுக்கு திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கோ அதெல்லாம் வந்து அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெட் கிளே எடுத்துக்கோங்க. அதை நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைங்களோட பிரெயினும் சின்ன வயசில் நம்ம கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் குழந்தைங்களை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊரில் ஒரு ஃப்ளட் வந்துச்சுன்னா அந்த ஊரே அழிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ஃப்ளட் வந்துச்சுன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இது குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் ஒரு விதமான பதட்டமான மனநிலையிலையும் குழந்தைய வச்சுக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளம் வரலாம். இயர்லியராக ஹார்ட் டிசீஸ் வர்றது, டயபெட்டிஸ் வர்றது அது கூட இந்த ரெக்கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நடக்கலாம். ஆனால் நம்ம பிரெயினுக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி தன்னை ரீவேர் பண்ணிக்கும். இயர்லியராக நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எதனால் சரி பண்ண முடியும்? ஒரு நல்ல பேரண்டிங் மூலமாக, ஒரு நல்ல மென்டார் பண்ணுறது மூலமாக, ஒரு நல்ல டீச்சர் அமையிறது மூலமாக, ஒரு நல்ல லவ் அமையிறது மூலமாக, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறது மூலமாக சரி பண்ண முடியும். இது வந்து எல்லாருக்கும் நல்ல விதமாக அமைஞ்சிருமா கேட்டால் கிடையாது. குழந்தைங்களுக்கு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை கொடுக்குறதும், பாசிட்டிவான மெமரிஸை கொடுக்குறதும், பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொடுக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் கையிலையும் என் கையிலையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கையிலையும். நான் இதை ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.